தமிழக வெற்றி கழக தோழர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று நடந்த சம்பவம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம கழக பொதுச் செயலாளர் அவர்களை பார்த்திங்கன்னா கைது செஞ்சுருந்தாங்க. ஸோ அதோட ரீசன் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லியாகவும் இருந்தது. ஸோ தமிழ்நாட்டில் பல இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம மகளிர் அவங்களை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட மகளிர் அணியை சேர்ந்த நிறைய நிர்வாகிகளை பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேதனைக்குரிய விஷயம், கண்டிக்கத்தக்க விஷயம் கூட சொல்லலாம். ஸோ நானும், அதாவது என்னையும் பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரீசன் என்னென்னா, நான் வழக்கம் போல் என்னோடய டீமோட டிஸ்கஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜஸ், இந்த மாதிரி நம்ம பொதுச் செயலாளரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, டி நகரில் ஒரு மண்டபத்தில் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லி மெசேஜஸ் லொக்கேஷன்லாம் வர ஆரம்பிச்சு. ஸோ இமீடியட்டாக நான் என்னோட அந்த ஒர்க்கெலாம் விட்டு வண்டி எடுத்துகிட்டு, யாருக்குமே இன்ஃபார்ம்லாம் பண்ணல, இது உண்மையாக பொய்யா எல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸு பார்த்தோன்னா ட்விட்டரில் எல்லாத்துலேயும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பைக் எடுத்துகிட்டு நேராக அந்த லொக்கேஷன் போனோம்னா மண்டபத்தில் நம்ம தோழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, 2-3 மாவட்ட தலைவர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய தோழர்கள் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே யாருமே உள்ளே விடல, அங்கே கேட்டை பூட்டு போட்டு வச்சுட்டாங்க. ஸோ இதை நாங்கள் கேட்குறோம், எதுக்கு, என்ன ரீசன், திறந்து விடுங்க, நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளரை பார்க்கணும் போது முடியாதுன்னு சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ்காரங்க ஒரு அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரையும் வண்டியில் ஏறுங்க, அங்கே கவர்மெண்ட் பஸ்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு எல்லோரும் வண்டியில் ஏறுங்க, உங்களை வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம், எல்லாருமே கைது செய்யிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லோரையும் விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உள்ளே இருந்தால் எங்கள் தோழர்கள்லாம் நீங்கள் யாரும் வண்டியில் ஏற வேணாம், வெயிட் பண்ணுங்கள், இங்கேயே உட்காருவோம், இங்கேயே பொதுச் செயலாளர் வெளியே வர வரைக்கும் இங்கே இருப்போம்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறது அந்த இடத்துல சுத்தமாக தெரியவே இல்லை. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லிவாக்கத்தை சேர்ந்த மகளிர் அணி நிறைய பேர் விஆர் மால் வெளியே பார்த்தீங்கன்னா தளபதி கொடுத்த அந்த லெட்டர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த இஷ்யூ. ஸோ விஜயண்ணா பார்த்தீங்கன்னா லெட்டரில் பெண்களுக்கு அண்ணனாகவும் அவர் எப்போவுமே உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லி அவர் லெட்டர் ஒன்று போட்டிருந்தார். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு மக்கள் மத்தியிலும் நிறைய இளைஞர்கள், அதாவது மாணவிக மத்தியில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி எங்கள் கூட இருக்கிற தோழிகள், அதாவது தளபதி விஜயண்ணனோட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க அனைத்து நிர்வாகிகளும், முக்கியமாக பெண்கள், விஜயண்ணா எப்போவுமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாருமே இந்த பேம்லெட்டை இஷ்யூ பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாருமே பிளான் போட்டு நாங்கள் அதோட ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் எடுத்துகிட்டு மகளிர் அணிக்கு சப்மிட் பண்ணிட்டோம். அவங்க சார்பாக ஒரு 10 பேர் 20 பேர் மார்க்கெட்டு, ஸ்கூலு, காலேஜஸ் எங்கெங்கே பெண்கள் அதிகமாக இருக்காங்களோ அந்தந்த பகுதியில் போயிட்டு அவங்களுக்கு இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மதியானம் ஆரம்பித்த இந்த விஷயம் விஆர் மாலில் எங்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் நிற்கும் போது அங்கே காவல்துறை வந்து நீங்கள் இதை கொடுக்கக்கூடாது, அவங்க சொல்கிறாங்க, ஏன் சார் கொடுக்கக்கூடாது, அந்த விஷுவல் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நீங்களும் ஒரு பெண்கள் தானே, நம்ம பெண்கள் பாதுகாப்புக்காக இல்ல நீங்க இல்லங்க, நான் நோட்டீஸ் தரேன், மொத்தமா வாங்குறீங்க, வச்சு பாருங்க மேடம். நான் இல்ல மேடம், நான் பெண்கள் கிட்ட மட்டும் தான் கொடுக்க போறோம். இது பர்மிட்டட் பிளேஸ் கிடையாது, நாங்க இந்த இடத்துல கொடுக்க கூடாது. பர்மிட்டட் பிளேஸ் நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இது வாங்கிக்கணும். இதுக்கு பர்மிட்டட் பிளேஸ் நீங்க அந்த இடத்துல பேனர் வாங்கிக்கணும். சார் நாங்க எதுமே பண்ணலையே, நாங்க ஏதாவது பண்ணா நீங்க இந்த மாதிரி பண்றது நியாயம் இருக்கு. நாங்க எதுமே பண்ணல, நீங்களும் ஒரு பெண்கள் இல்ல ஒரு கரெக்ட் தான் மேடம், கரெக்ட் தான், நாங்க எதுமே பண்ணல மேடம். அந்த இது வந்து பெண்களோட இப்பதான் வரும், நாங்க ஏதாவது எதுவுமே பெண்கள் தான் கேட்காமலே நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க எதுவும் கேட்டுனா கூட நீங்க எப்படி பண்றீங்களா? ரெண்டு பேர் ஏறுங்க. இப்போ நம்ம லோக்கல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க பேசுகிற விஷயம் தெரிஞ்சுக்கும். ஏன் சார் பண்ணக்கூடாதுன்னு போது அவங்க அந்த பேம்லெட்டை கூட பிடுங்குறாங்க, இது நீங்கள் யாருக்குமே கொடுக்கக்கூடாது, இஷ்யூ பண்ணக்கூடாது. அதே மாதிரி வில்லிவாக்கம் மார்க்கெட்டில் நடக்கும்போது இதே மாதிரி எங்கள் தோழிகளுக்கு நடந்தது. ஸோ எல்லாருமே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில்
பல இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் பேம்லெட் கொடுக்க ஆரம்பித்தோம். அதாவது 234 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா மகளிர் அணி இறங்கி இந்த விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் மண்டபத்தில் வைக்கிற மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நடந்தது. ஸோ நம்ம பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அண்ணன் தலைவர் கூட பார்த்தீங்கன்னா கவர்னரை மீட் பண்ணி அவரோட கோரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு ஈவினிங் ரிட்டன் வர டைமில் பார்த்தீங்கன்னா ஸோ பொதுச் செயலாளர் இந்த இஷ்யூ, அதாவது மகளிர் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கடிதம் கொடுத்தனாலன்னு சொன்னோன்னே அதை பார்க்குறதுக்கு அங்கே போயிருக்காரு. இமீடியட்டாக எங்கள் பொதுச் செயலாளரையும் சேர்த்து அங்கே அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. ஸோ கூட எங்கள் மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் இதை கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஸோ என்ன பண்ணாங்க தெரியுமா, சட்டையை பிடிச்சாங்க, என் பின்புறத்தில் இருக்க சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. என் கூட வந்து எக்மோரோட பகுதி தலைவர் இருந்தார், நந்தா அவர்கள் இருந்தார். அவர் கேட்குறாரு, எதுக்கு சார் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க, சட்டையிலேருந்து கையிடுங்க சார், பாவம் எதுக்கு சட்டையை கை பிடிக்கிறீங்க, என்னை பிடிச்சி அமுக்குறாங்க, ஏன் சார் அடிக்கிறீங்க, ஏன் சார் பிடிக்கிறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். ஏறுறா வண்டியில் நான் கேட்குறேன் சார், நாங்கள் என்ன கொலை பண்ணோமா, ஸ்மக்லிங் பண்ணோமா, இல்லை வேறு எதனா கட்ட பஞ்சாயத்து பண்ணிருந்தோமா, எங்கள் பொதுச் செயலாளர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, நாங்கள் பண்ண விஷயம் நல்ல விஷயம், ஏதோ சட்டத்துக்கு முரண்பாடாக எதுவுமே நாங்கள் பண்ணல. இந்த பேம்லெட்டை உங்கள் வீட்டில் ஒரு பெண் இருந்தால், உங்கள் குழந்தை ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடாதான்னு நாங்கள் கேள்வி தான் கேட்டோம். ஏறா வண்டியிலன்னு சொல்லி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் பஸ்ஸில் ஏற்றுனாங்க. ஸோ அந்த விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிஜமாலே அந்த இடத்துல ரொம்ப கோவம் வந்துச்சு. என் சட்டையை பிடிக்கும்போது என்னோடய கழுத்தை சேர்த்து பிடிச்சாங்க, அவங்க பிடிச்சி இழுத்து தர தான் இழுத்துட்டு போய் வண்டியில் ஏற்றுறாங்க. ஸோ நாங்கள் சொல்கிறோம் சார், நாங்கள் அவங்க ஓரமாக தான் நின்றுட்டுருக்கோம், நாங்கள் மக்களுக்கு எந்த இடையூறும் பண்ணல, எங்கள் பொதுச்செயலை விடுறதுக்காக நாங்கள் வந்து கேட்குறோன்னு கேட்டுறதுக்கு ஏறான்னு சொல்லி எங்களை வண்டியில் ஏற்றி அங்கேருந்து, அதாவது டி நகர்லேருந்து வேற ஒரு மண்டபத்துக்கு எங்களை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 2-3 வண்டிகள் இருந்தது. ஸோ நிறைய பேர் எங்கள் வண்டியில் லேடிஸ் எல்லாம் இருந்தாங்க. நாங்கள் வண்டியில் சொன்னோம் அராஜகம், போலீஸ் அராஜகம் ஒழிகன்னு சொன்னோம். பொதுச் செயலாளரே இமீடியட்டாக வெளியே விடணும்னு சொல்லி நாங்கள் நிறைய கோஷம்லாம் போட்டோம். அதெல்லாம் யாரும் கேட்குற மாதிரியே இல்லை, எல்லாம் அமைதியாக இருங்க. அது இல்லாமல் பாதி வழியில் போகும்போதே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, பொதுச் செயலாளர் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா. நாங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னோன்னே சரி நாங்கள் திறந்து விட்றோம், நடந்து போங்கண்ணா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் வண்டியில் கூட்டின்னு போய்ட்டு ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாங்க. இறங்கி நடந்து போங்கன்றாங்க. நாங்கள் சொன்னோம் எங்களால் இறங்கி போக முடியாது, நடந்து போக முடியாது, எங்களை எங்கே பிக்கப் பண்ணீங்களோ அங்கேயே விடுங்க, நாங்கள் போயிடுறோம், எங்கள் வண்டியெல்லாம் அங்கே தான் இருக்குன்னு. கூட பெண்கள்லாம் வேறு இருந்தாங்க. அப்புறம் மண்டபத்துக்கு கூட்டின்னு போய் எங்களோட அட்ரஸ் பேர் எல்லாமே வாங்கிட்டு, அதுக்கப்புறம் லேடிஸுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி ஆட்டோவில் அமுச்சு விட்டு நாங்கள்லாம் நம்ம தோழர்கள்லாம் எல்லாருமே, ஏன்னா அங்கே குவிஞ்சிட்டாங்க, நிறைய பேர் குவிஞ்சனால எங்கள் நண்பர்கள் வில்லிவாக்கத்தை சேர்ந்த என்னோடய தோழர்கள்லாம் வந்தாங்க. அவங்க கூட நான் வண்டியில் ஏறி திரும்ப அந்த ஸ்பாட்டுக்கு போய் 2 வீலர் எடுத்துகிட்டு கிளம்பி வந்தோம். இது ஒரு கசப்பான அனுபவம்னே சொல்லலாம். ஸோ எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல இந்த மாதிரி விஷயத்துக்கு. இது என்ன ஜனநாயகம் சொல்லுங்கள்? நம்ம யார் பேக்கையும் பிடிச்சிருக்கல, எந்த கோல்டு செயின் ஸ்நாச்சிங் பண்ணல, வண்டியை திருடல, பெட்ரோலை திருடல. இந்த தமிழ்நாட்டில் நம்ம சட்ட விரோதமாக எதுவுமே பண்ணல, ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம். ஏன்னா என் அக்கா தங்கச்சி இருந்தால் நான் இதை பண்ண மாட்டேனா, அவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணும்னு நான் நினைக்க மாட்டேனா. எங்கள் அண்ணன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், இதை வந்து நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த விஷயம் நடக்கக்கூடாது, இதை ஒரு தெளிவான விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்றதை நான் நினைக்க மாட்டேனா. அதுதான் எல்லாருமே நினச்சிருக்கேன். அதுக்கு இந்த விஷயம், இது என்ன சட்டம், என்ன ரீதி, எனக்கு சுத்தமாக இதில் ஒரு ஐடியாவும் இல்லைங்க. எனக்கு நிஜமாலே அந்த இடத்துல கோவம் வந்துச்சு. நான் ஓப்பனாக அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், இது மக்களுக்கு நல்லது செய்ய வந்தால் இதுதான் பண்ணுவீங்களா, 2026 உங்களுக்கு தெரியுன்றதை நான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொன்னேன். ஸோ நான் மட்டும் இல்லை, எங்கள் கூட இருந்த தோழர்கள் எல்லாருமே ரொம்ப வெக்ஸாகி கடைசியில் பொதுச் செயலாளரை வெளியே விட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் சாரே சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க, வண்டியில் போகும்போது இதை பற்றி சொல்லும்போது இதுதான் தமிழக அரசுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்துக்கே எங்களுக்கு இந்த அடி அடிக்கிறாங்களே, இன்னும் போக என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன நடக்க என்னால் இமேஜினே பண்ண முடியல. இது தமிழ்நாடு நிஜமாலே ப்ராப்பராக தான் இருக்கான்ற ஒரு சந்தேகமே வர ஆரம்பிச்சு. ஆனால் தமிழகத்தில் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி நான் பார்த்ததில்லை. நிறைய போராட்டங்கள் நடந்து அரெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், நிறைய பேரை இழுத்துட்டு போயெல்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா மக்களுக்கு நல்ல விஷயம் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணி நான் இது முதல் தடவை பார்க்குறேன். இது ஆக்சுவலாக பர்சனலாக நான் அந்த வண்டியில் இருந்தனாலும், நான் இந்த அனுபவத்தை இருந்தனாலும் எனக்கு உங்ககிட்ட ஓப்பனாக இதை ஷேர் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நேரத்தில் நான் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களுக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வித்தின் ஒரு 1/2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னும் எங்கள் பொதுச்செயலர் ரிலீஸ் பண்ணாமல் இன்னொரு 1 மணி நேரம் வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த இடமே ஸ்தம்பிச்சு போயிருக்கும். சென்னை சிட்டியே நான் சொல்கிறேன் ஸ்தம்பிச்சு போயிருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மூலையிலேருந்து வர ஆரம்பித்தேன். ரோடு பிளாக் ஆயிடுச்சு. நான் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச வித்தின் 1/2 மணி நேரத்தில் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். ஸோ என்னாலே அங்கே ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு, அந்த டிராஃபிக்கை தாண்டி உள்ளே போகிறதுக்கு. இன்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சார் உள்ளே இருந்திருந்தாருன்னா
எல்லா ஊர்லேருந்து வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு மாநாடு மாதிரி அந்த இடம் நடந்திருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் தெரிஞ்சனால என்னமோன்னு தெரில, இமீடியட்டாக எங்கள் சாரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணோன்னே சார் இமீடியட்டாக நம்ம மகளிர் யார் யார் அரெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் நேரடியாக போய் சந்தித்து எல்லாருமே ஒரு அட்ரஸ் பண்ணிட்டு தான் கிளம்பி போயிருக்காரு. ஸோ திரும்பவும் தெரிவிச்சுக்கிறேன், தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். காவல்துறை நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மக்களுக்கு வேலை செய்யுங்க. தயவு செஞ்சு தமிழக அரசுக்கு திமுகவுக்கு வேலை செய்யவே செய்யாதீங்க. காவல்துறை எதுக்கு? மக்களுக்காக தானே காவல்துறை. அவங்க பேர் எதுக்கு காவல்துறைன்னு வச்சுருக்காங்க? மக்களுக்கு தானே வேலை செய்யணும். தயவு செஞ்சு சிஎம்முக்கு வேலை செய்கிறத விட்டுட்டு எங்களுக்கு மக்களுக்கு வேலை செய்யுங்க. 2026 சிஎம் ஒருத்தர் மாற போகிறாரு. அப்போ தெரியும் தமிழகத்தில் காவல்துறை எப்படி இருக்கணுன்றதை அவர் கற்றுக் கொடுப்பார் உங்களுக்கு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நிஜமாவே இந்த வீடியோ வந்து ரொம்ப எமோஷ்னலாக தான் பேசுகிறேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அந்த எங்களை பஸ்ஸில் ஏற்றி அந்த மண்டபத்தில் இறக்கி அங்கே பேர் அட்ரஸ் வாங்கும்போதும் ஏதோ நாங்கள் ஒரு கஞ்சா கடத்துகிறவங்களா இல்லை கொலை செஞ்சுட்டு வந்தோமா அந்த ஒரு ஃபீலை எங்களுக்கு கொடுக்க வச்சுட்டீங்க. நல்ல விஷயம் பண்ணும்போது இப்போ நாளைக்கு ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா யோசிக்க வேண்டியதுக்கு, நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணால் போலீஸ்காரங்க ஒரு வேளை நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு தாட் வருது. ரேப் பண்ணவன், பாலியல் பண்ணவனை தூக்கி யார் என்னன்னே தெரில, ஒரு கட்சியில் இருக்கிறான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டீங்க. அவன் ஃபோட்டோ, அவன் கூட யார் கூட இருக்கா, எந்த அதிகாரத்தில் இருக்கான்னு எல்லாமே தெரிஞ்சிச்சு. அவனை இது வரைக்கும் கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்கன்னு ஒரு அறிவிப்பு வந்ததா? அவன் என்ன ஆனா, என்ன விஷயம், அவனோட ரிசல்ட் எதுவுமே வரலையே. அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு நல்லது விஷயம், இந்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நினச்சா எங்களை நீங்கள் தூக்கி உள்ள உட்கார வைக்கிறீங்கன்னா என்னது இது நாடு? இது நிஜமாலே தெரில, என்ன நாடுன்றது தெரில. இந்த பதிவு நிஜமாலே வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2 days பேக் கூட பார்த்திங்கன்னா எங்களோட மன்றம் போர்டு வைக்க விடாமல் போர்டு அவுத்து அதுவும் ஒரு அந்த இன்சிடெண்ட்டும் என் மனசில் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வீடியோ அதான் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் விஜயன் கூட நின்று உயிர் உள்ளவரை தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேக் டு பேக் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். நன்றி.